ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னும் எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மிக பழமையான சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா சுமார் 1300 ஆண்டுகள் பழமைமிக்க கோவில். இந்த கோவில்ல கருவறையில இருக்கிற சிவபெருமாள் பாத்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர் சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. வாங்க நம்ம கோவில் கிட்ட போய் கோவிலோட அழகையும் அதோட சிற்ப கலைகளையும் நம்ம ரசிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. கருவறையில பாத்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர் சிவபெருமாள் ரொம்ப அற்புதமா மிக பெரிய லிங்க வடிவமா இங்க அமைந்திருக்காரு. ஆவுடை மேல பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ சிற்ப கலைகள். கருவறைக்குள்ளும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சிற்ப கலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்திரன் சிவபெருமாளை வழிபடுற மாதிரி காட்சி. அவரோட தரிசனத்துக்காக சிவபெருமாளை வழிபடுறாரு. அதுக்கு பிறகு சிவபெருமாளும் பார்வதி அன்னையும் இந்திரனுக்கு காட்சி தராங்க. இந்த மாதிரி சிற்பம் ரொம்ப அற்புதமான மிக பழமையான சிற்பம். இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் இந்த மாதிரி பழமையான கோவில்ல நம்ம பார்க்கலாம். அவ்வளோ ரசனையா இருக்கும். பாருங்க, இந்திரன் வழிபடுறாரு. அதுக்கு பிறகு இந்திரனுக்கு காட்சியளிக்கிறாங்க சிவபெருமாள பார்வதி அம்மன். இந்த மாதிரி ஒரு சிற்பத்திலேயே சிற்ப கலைகள்லயே நம்மளுக்கு இந்த கதையா இந்த மாதிரி பழமையான வரலாறா சொல்லப்படுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐராவதம் அப்படின்னா யானை. யானை சிவனை வழிபட்டதா வரலாறு சொல்லப்படுது. இந்த கோவிலோட வரலாறு, அதோட சிற்பம் இங்க அமைச்சிருக்காங்க. இந்த வரலாற்று சிற்பமா இங்க அமைச்சிருக்காங்க. இவ்வளோ பழமை வாழ்ந்த சிற்பம். இவ்வளோ காலம் ஆன பிறகும் பாத்தீங்கன்னா இந்த சிற்பங்கள்லாம் அழியாத அவ்வளோ அழகா கலை நயத்தோட காணப்படுது. அழகான பழமையான சிற்பம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப அற்புதமா இங்க அமைக்கப்பட்டு இருக்கு. சுண்ணாம்பு கற்கள். இந்த சிற்பத்தோட அமைப்பு பாத்தீங்கன்னா அதுல அமைச்சிருக்காங்க. கோபுரம் பாத்தீங்கன்னா அவ்வளோ நீளமா இருக்கு பாருங்க. சிவபெருமாள் சன்னதிக்கு முன்னாடி துவாரபாலகர்.
கருவறையில் சிற்பங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேதமான நிலையில் காணப்படுது. நிறைய சிற்பங்கள் ஒரு மாதிரி ஒரு அழிந்த நிலையில் காணப்படுது. கோவிலோட அழகிய அமைப்பையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பழமையான கோவில். நிறைய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்த நிலையில காணப்படுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழமையான கோவில் பார்க்கும்போதே ஒரு வைப்ரேஷன் தான் சொல்லணும். உள்ள கருவறையில சிவபெருமாள் 16 பட்டைகளோட ரொம்ப அற்புதமா ஐராவதீஸ்வரர் சிவபெருமாள் அமைந்திருக்காரு. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ரொம்ப அழகா அமைந்திருக்காரு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 1300 ஆண்டுகள் பழமைமிக்க கோவில். இந்த கோவிலோட சிற்ப கலைகள் அவ்வளோ அற்புதமா இருந்திருக்கு. இப்ப கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்கு. ஆனாலும் கோவில் சின்ன கோவிலா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல ராஜசிம்மர் அவர் கட்டப்பட்ட பல்லவர்களுடைய அந்த ராஜசிம்மனுடைய அந்த முத்திரனே சொல்லலாம். கோவிலோட அந்த மூளைக்கு பாத்தீங்கன்னா சிங்கத்தோட அந்த வாகனத்தை அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா அழகா அமைஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கோவில் பாத்தீங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்டு, இந்த சிற்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கற்களால கட்டப்பட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு. இது அழகா இருந்திருந்தா ரொம்ப அற்புதமா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த கோவிலோட புராண வரலாறு பாத்தீங்கன்னா இந்திரனும் ஐராவதமும் இங்க சிவபெருமாளை வழிபட்ட கோவில். ஐராவதம் பாத்தீங்கன்னா யானை சிவபெருமாளை வழிபட்ட இடம் தான் இந்த இடம். இங்க இருக்கிற சிவபெருமாளுக்கு அதனாலதான் ஐராவதீஸ்வரர்னு சொல்லிட்டு பேர் அமைஞ்சிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா யானை வழிபட்டதால அவருக்கு அந்த பேர் அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற கோவில் பாத்தீங்கன்னா காஞ்சி புராணத்துல இடம்பெற்ற பழமையான கோவில். இந்த மாதிரி கோவில் காஞ்சிபுரத்துல நிறையவே இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இந்த கோவில் பாத்தீங்கன்னா கச்சபேஸ்வரர் கோவில் எல்லாருக்குமே தெரியும். மிக பழமையான மிக பெரிய கோவில். அந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்புலே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ அற்புதமான மிக பழமையான கோவில்கள்ல நம்ம நிறைய பேருக்கு தெரியாம இருக்கோம். இந்த வீடியோ நீங்க பாக்குற நீங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த மாதிரி பழமையான கோவில் தெரியாத கோவில் எல்லாருமே பார்த்து சிவபெருமாளை தரிசனம் பண்ணி பயனடையிட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோல கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல ரொம்ப அற்புதமா மிக பழமையான அற்புதமான சிவபெருமாள் ஐராவதீஸ்வரர் சிவபெருமாளை தரிசித்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்க வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.